Everybody, welcome to DS Winners Academy. So நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா problems on ages தான் பார்க்க போறோம். 4 years are subtracted from the present age of Guggen and the remainder is divided by 14. Then the present age of his of his granddaughter Anupama is obtained. If Anupama is 3 years younger to Madhavan, whose age is 6 years, then Guggen's present age is what? இதுதான் நமக்கு கேள்வி. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து குகனோட ஏஜ்ல இருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணி அதுல இருந்து நமக்கு 14 டிவைட் பண்ணோம் அப்படின்னா அனுபமாவோட ஏஜ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அனுபமா ஏஜ் என்ன? அனுபமா ஏஜ் வந்து 3 இயர்ஸ் younger டு மாதவன் who is 6 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாதவன் ஓட ஏஜ்ல இருந்து 3 மைனஸ் பண்ணா நமக்கு அனுபமாவோட ஏஜ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6 minus 3 is 3 years. So that is Anupama's age. Now for the age of Guggen, நம்ம வந்து x minus 4 divided by 14 that is equal to 3. அப்படிங்கிற equation நம்ம solve பண்ணோம் அப்படின்னா x is equal to 46. That is the age of the Guggen. That is 46 years நமக்கு கிடைச்சிருது. Tara's age வந்து 4 less than Raja's age. If Raja's age is 19, what is the ratio of Raja's and Tara's age? இதுதான் கேள்வி. ஸோ நமக்கு என்னன்னா ஏஜ் ஆஃப் ராஜா வந்து 19 கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து தாராஸ் ஏஜ் வந்து ராஜாவோட 4 years யங்கர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 19 minus 4 we get 15 and ratio of ராஜா to தாரா தான் கேட்டிருக்காங்க. நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா தாரா டு ராஜான்னு நாம் போட்டுறக்கூடாது. So that will become 15 and 19, which is wrong. So the answer is 19 is to 15. Lekha is 2 years younger than Sunij and Sunij is 3 years older than Bhavya. Raja is 2 years older than Bhavya and who is youngest among the three ங்கிறதான் கேள்வி. ஸோ நமக்கு என்ன அப்படின்னா லேக்கா வந்து சுனிஜ் விட 2 years elder, சுனிஜ் வந்து பவ்யாவோட 3 years elder, ராஜா வந்து பவ்யாவோட 2 years elderன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கொஸ்டினை ரீட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடணும். எந்த கொஸ்டினா இருந்தாலுமே நமக்கு கொடுத்துருக்கிற கிவனை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணாலே அதுல இருந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணணுங்கிற ஐடியா ஈஸியா நமக்கு கிடைச்சிரும். ஸோ லேக்கா வந்து சுனிஜை விட 2 yearsன்னு சொல்லியிருக்காங்க. சுனிஜை விட 2 yearsன்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ நம்ம என்னன்னா ஒரு ஸ்பெசிபிக்கான அப்ராக்ஸ் ஏஜ் கொடுக்கல, நாமளா ஒரு ஏஜ் வந்து நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ பவ்யாவோட ஏஜ் 10 years இருந்துச்சுன்னா ராஜாவோட ஏஜ் என்னவா இருக்கும்? 10 plus 2 that is 12. சுனிஜோட ஏஜ் பவ்யாவோட ஏஜ் விட 3 years ஜாஸ்தின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10 plus 3 that is 13 and லேக்கா is சுனிஜ் plus 2. அதாவது சுனிஜ் is 13 and here 13 plus 2 will get 15. That is லேக்கா's age. ஸோ சுனேஜ் வந்து 13 years, லேக்கா வந்து 15 years and பவ்யா நம்ம எடுத்தபடி 10 years. ஸோ நமக்கு இதுல கம்பேர் பண்ண பார்க்கும்போது who is youngest? பவ்யா, right? ஸோ அதுதான் நமக்கு what is the ratio of the youngest to the oldest? இங்க D தான் நமக்கு youngest, that is 4. eldest வந்து B, that is 18. So 4 is to 18 தான் நமக்கு answer, that is D is to B. Okay. Fifth sum என்ன அப்படின்னா average age of the family consisting of a mother, father and child is 24. If child is 10 years older after 6 years, what would be the average age of the father and mother at the age at his birth அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இப்போ என்ன அப்படின்னா the average age of the family அப்படின்னா ஃபார்முலா என்ன? father plus mother plus child divided by 3, that is given as 24. இப்போ சைல்டோட ஏஜ் வந்து ஆஃப்டர் 6 years he would be 10 அப்படின்னா கரண்ட் ஏஜ் will be 10 minus 6, that is 4 years. ஸோ சைல்ட் 4 years இருந்தாங்க அப்படின்னா ஃபாதர் பிளஸ் மதர் நமக்கு என்னென்னு கிடைச்சிரும் 68 கிடைச்சிருக்கா. ஸோ இப்போ சைல்டு வந்து 0 அப்படின்னா ஆவரேஜ் ஆஃப் ஃபாதர் அண்ட் மதர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ சைல்டு இஸ் ஈக்குவல் டு 0னா ஃபாதர்ல இருந்து ஒரு 4 yearsம் மதர்ல இருந்து 4 yearsம் மைனஸ் பண்ணணும். ஸோ டோட்டல் 8 minus 64 minus 8, 68 minus 8 we get 16. So the average of father and mother is 60 by 2, that is 30. Okay, so this is the answer for this question and thank you for watching. I'll join you with the next 5 sums tomorrow. Okay.